அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மின்கம்பம் வந்து இங்கே ஊருக்குள்ள ஊட்டக்கூடாது. அதனால ஏகப்பட்ட உயிர்களுக்கு பிரச்சனை வரும். நாங்கள் கம்மா பதவியை நாங்கள் ஊட்ட சொல்கிறோம், அவங்க ஊட்ட மாட்டேன்றாங்க. இந்த ஊருக்காரனா நானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை மேலும் மேலும் தூண்டுறதுக்கு உண்டான வழியத்தையும் பண்றாங்களே தவிர அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறதுக்கு உண்டான வழியை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு போராட்டம் பண்ணி நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மின்கம்பம் உண்டாங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். நாங்கள் எவ்வளவோ பொறுமையாக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க எங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. என் பேர் முருகேசன். எங்களுக்கு ஒரு விவசாய குடி தான் எங்களோட வாழ்வாதாரமே. நாங்கள் காலையில் மம்பட்டு தூக்கி போனால் தான் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான். அப்படி இருக்கச்சில் எங்களுக்கு அதிகமான மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்கம்பம் ஊர் வழியாக வர்றது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஊர் மகளிர் சுய குழுமமாக ஒரு ஸ்கீம் ஒன்று அவங்க தொழிற்சாலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு வளர்ச்சி தான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. மக்களுக்கு 4 பேருக்கு வேலை கிடைக்கிறங்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு நாங்கள் வழிமுழுகிற ஒத்துழைக்கிறோம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் உயிருக்கு ஆபத்தான ஒரு மின்கம்பம் ஊருக்குள்ளேருந்து வர்றது நாங்கள் எதுவுமே அப்படிப்பட்ட வளர்ச்சி எங்களுக்கு தேவை கிடையாது. அது எங்களோட உயிருக்கு ஆபத்து. நாங்கள் வைக்கலோடுலேருந்து கரும்புலேருந்து எல்லாமே போவோம். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஸ்கூல் வேணும், கிட்டத்தட்ட 200 வேணும் எங்கள் ஊருக்குள்ள வருது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த மாதிரி இது எடுத்தோம். நாங்கள் நீர்வளத்துறையில் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இந்த எப்படின்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்ஸ்ஃபார்மு. அதில் பார்த்தீங்கன்னா அது சட்டப்படி ஊண்டவே கூடாது. அவங்களோட தனிப்பட்ட தொழிலுக்கு அவங்களோட பட்ட நிலத்தில் ஊண்டணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓடையில் ஊண்டி இருக்கிறாங்க. இது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீர்ப்பாசன வசதி ரொம்ப தடுக்கப்படுது. இது எங்கள் வாழ்வாதாரத்துக்கான வழியே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இந்த இதை மாற்று வழி இருக்குது. கம்பங்கள் ஊன்றதுக்கு கம்மா வழி போகிறதுக்கு மாற்று வழி இருக்குது. கூட ஒரு 5 போல் மரம் தான் ஆகும். அதை ஊண்டி எடுக்கிறதுக்கு மாற்று வழி. ஆனால் இவங்க எங்களோட எதிர்பார்ட்டிக்காரங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை ஊருக்குள்ளோடி தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள நடுவில் எங்களோட ஊர் வேப்ப மரம் இருக்குது. அதை நாங்கள் சாமியாக கும்பிட்டு இருக்கோம். அதை வெட்டுறதுக்கான வழி பார்க்குறாங்க. இது மத கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் இதுக்கு மேலே பண்ணோம்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரியலை. இன்னைக்கு நாங்கள் சாலை மறியல் பண்ணுறதுக்கான இது போயிட்டோம். ஏன்னா எங்களால் நாங்கள் கலெக்டர் சாரை பார்க்க போனோம். எங்கள் மனு எங்கள் ஊருக்கு லெட்டர் பட பார்த்த உடனே ஒரு எங்களோட சமூகம் பார்த்த உடனே லெட்டர் கீழே போட்டு நீங்கள் கிளம்புங்க தம்பி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு 5 வினாடி கூட எங்களை உள்ளே எடுக்க விடல. எங்கள் நாட்டாமல் போயிருக்கிறாங்க, பெரிய மனுஷங்களை கூட்டி போயிருக்கேன். ஒரு வார்த்தை தம்பி உட்காருங்க என்ன பிரச்சனை கேட்க கூட இந்த அரசுக்கு எதுவுமே எனக்கு பண்ண கிடையாது. ஏன் கலெக்டர் சார் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வாழ்வாதாரத்தை எங்கள் வாழ வைக்கிற மாதிரி தெரியல. எங்களை எப்போ பாரு அடிச்சு விரட்ட தான் சரிங்க. எங்கே போனாலும் அதே மாதிரி தான். நீர்வளத்துறை போனோம்னா அங்கே ஆஃபீஸர் இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போ தான் நாங்கள் நீதியை வாங்குவீங்க? எங்களுக்கான நீதி எப்போ தான் கிடைக்கும்? எங்களுக்கு ஒன்றும் புரியலை. யாராவது தெளிவான விளக்கம் சொல்லி மின்கம்பத்தை மாற்று வழியில் அமைக்கிறதுக்கான வழியை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஊர் மக்கள் சார்பாக நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்.